தான் ஒருபோதும் போதைப் பொருளை ஆதரித்தது இல்லை என்றும் போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவதாகவும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தி நகரில் அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். எவ்வளோ தூரம் நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சுருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை என் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ என் அசிஸ்டண்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லியிருக்கேன். அதை எல்லாரும் உறக்க சொல்கிறாங்க, ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானதும் அதுதான். இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான், ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக எதுக்குற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டது மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தா நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன். அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் அது பண்ண போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.